ஓம் மகா கணபதியே நமக. ஓம் குருவே சரணம். தன்னம்பிக்கை, மதிநுட்பம், விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான கடகராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. சரிங்களா? ஒருவேளை இல்லை, நீங்கள் நல்லா இல்லை, நீங்கள் என்ன கடனாளியாக தான் இருக்கீங்க, நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பின்னடைவு தான் சந்திச்சிட்ருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது, இன்னும் நீங்கள் கடனாளியாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனி வரும் காலம் உங்களுக்கு சூப்பரான காலமாக வரப்போகுது. அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிற அருமையான குரு பயிற்சி தான் இந்த வருஷம் நடந்திருக்கு குரு பயிற்சி. அதே மாதிரி இப்போ நடந்திருக்கிற சனி வக்ர பயிற்சியும் சரி, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாக்க போகுது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் எட்டி தொட முடியாத உயரத்தையும் நீங்கள் தொட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மை அடைய போகிறீங்க, மிகப்பெரிய வளர்ச்சி அடைங்க, அந்த லெவலுக்கு போக போகிறீங்க, அமோகமாக வாழ போகிறீங்க. அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்கு. இன்றைய தலைப்பில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? அதாவது பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப மதிநுட்பம் வாழ்ந்தவங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டீங்க. ஒரு விஷயம் அதாவது இந்தந்த வேலை இதெல்லாம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன், எந்த வேலையும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. சில பேர் மறந்துடுவாங்க இல்லைங்களா, ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்றவாங்கள. ஆனால் நீங்கள் மறக்க மாட்டீங்க, அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பீங்க. அதேமாரி அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கரெக்டாக சொல்லுவீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுபடி தான் அங்கே நடக்கும். சரிங்களா? ஆலோசனையும் கரெக்டாக சொல்லுவீங்க. அதே மாதிரி நடக்க போகுதுன்றதை இன்றைக்கே நீங்கள் தீர்மானிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக இருப்பீங்க, மதிநுட்பமாக இருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீங்கள் கடகராசிக்காரங்களாம் ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி. ஏன்னா குரு பகவான் அதிக நன்மை செய்யக்கூடிய ராசியில் கடகராசியும் ஒன்றுங்க. அதிகமாக, அதாவது ஒரு சில ராசிகளுக்கு தான் அவர் அதிகமாக பண்ணுவார். தனுசு, மீனம், இது அவருடைய சொந்த வீடு. சரிங்களா? தனுசும் மீனமும் குருவோட சொந்த வீடு. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ராசிகளுக்கு அவர் ரொம்ப அதிகமாக நன்மை பண்ணுவார். மற்ற எல்லா ராசிகளுக்கும் அவர் பண்ணுவார் தான். வருஷம் ஒரு ராசியாக போகிறாரு. சரிங்களா? ஒரு ராசியாக போகிறாரு, நன்மையெல்லாம் பண்ணுறார். ஆனாலும் கடகராசிக்காரங்களுக்கு அதிக நன்மையை பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் கொடுத்து வச்சவங்க. சரிங்களா? கொடுத்து வச்சவங்க கடந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில், உங்களுடைய வேலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, ரொம்ப மேன்மையான ஒரு நிலையில் இருந்ததா, இல்லை லாபகரமான இருந்ததா, இல்லை ரொம்ப வெற்றியை நோக்கி போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாமே நஷ்டத்துலாம் முடிஞ்சுது. நீங்கள் ஒன்றும் சொல்லும்படியான லாபம்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனால் இந்த குரு பயிற்சியிலேருந்து குரு பகவான் 10வது இடத்துக்கு வந்திருக்காரு. 10வது இடத்துல வந்தால் பொருளாதாரம் மேம்படும், வேலை சூப்பர் வேலை கிடைக்கும். சரிங்களா? சூப்பர் வேலை கிடைக்கும், பெஸ்ட்டான வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி தான், உடனே வேலை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அருமையாக நடக்குங்க. அதே மாதிரி கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிற ஒரு குரு பயிற்சி. அதாவது இந்த காலத்தில் கோடீஸ்வரன் ஆபத்தெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. அதாவது மாத சம்பளம் வாங்கினாலே போதும், ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். ஒரு வேலைக்கு போகிறவங்க எப்படி ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகணுன்றதை நான் ஈஸியாக சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு 30,000 வேலைக்கு நீங்கள் சேர்ந்துடுறீங்கன்னு வச்சுக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும். 30,000லாம் நான் சொல்கிறது குறைவான சம்பளம். 40,000 கிடைக்கும், 50,000 கிடைக்கும். ஃப்ரெஷர்ஸுக்கே சொல்கிறேன். இப்போ பிஇஓ இல்லை ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் செலக்ட் ஆகிறாங்க இல்லையா கம்பெனியில், அதுலேயே 40,000 to 50,000 கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல கம்பெனி, மிகப்பெரிய கம்பெனி. அதாவது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, அந்தந்த கம்பெனிலாம் பெரிய கம்பெனி. அந்த மாதிரியான கம்பெனிலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த கம்பெனியோட அட்மாஸ்பியரு, அதே மாதிரி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த கம்பெனி உள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அடையிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்பா அந்த கம்பெனிலேயே நமக்கு வேலை கிடைச்சது, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க. அது உங்கள் மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். சரிங்களா? உங்கள் கௌரவமே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எந்த கம்பெனியில் பார்க்குறீங்கன்ற பொறுத்து தான் உங்கள் கௌரவமே இருக்குது. சரிங்களா?
அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கம்பெனியில் பெஸ்ட்டாக சூப்பர் கம்பெனியில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலை கிடச்சிது, நான் குறைஞ்சதாகவே சொல்கிறேன், ஒரு 30,000க்கு வேலை கிடச்சிது சரிங்களா, 30,000 சம்பளம். அதில் ஒரு 10,000 நீங்கள் சேமிங்க, அது போதும். மாதம் 10,000 ஈஸியாக சேமிக்கலாம். அதாவது குடும்பம் நடத்துகிறவங்களே சேமிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 1,20,000 வருது. நீங்கள் 20,000 கூட விட்டுருங்க, 1 லட்சம் வச்சுக்கோங்களேன். வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 1 லட்சத்தை என்ன பண்ணுறீங்கன்னா கோல்டு காயின் வாங்குங்க. அதாவது தங்கம் விலை இறங்கும்போது வாங்கிக்கணும், அதோட விலை ஏறும்போது அது விற்றுணும். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி வருஷம் நீங்கள் சேமிச்சுக்கினே தான் இருக்கணும். மாதம் அடுத்த வருஷமும் நீங்கள் சேமிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி தங்க காயின் வாங்குங்க. அதே மாதிரி அதை விலை அதிகமாகும்போது வீங்க. அப்புறம் ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லாம் ஒரு சில இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுமாரி பண்ணுங்கள். அது 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு வட்டியோடு கிடைக்கும். ஒரு 4-5 வருஷம் சேமிச்சிங்கன்னு வச்சிங்களா, கிட்டத்தட்ட 10 லட்சத்தை தாண்டிடும். அதை ஒரு வீட்டு மனை ஒன்று வாங்கி போடுங்க. அதாவது கொஞ்சம் கடன் வாங்கினாலும் சரி தான், வீட்டு மனை வாங்கி போடுங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு டபுள் ஆகும், அப்புறம் டபுள் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஈஸியாக 1 கோடி சம்பாதிச்சிடலாம் சரிங்களா. அதுக்கடுத்து அந்த 1 கோடி 2 கோடி ஆகும், 2 4 ஆகும், 4 6 ஆகும். இப்போ ஒரு லட்சத்தை வச்சுக்கோங்களாம். 1 லட்சத்தை அடுத்த வருஷம் நீங்கள் 2 லட்சமாக மாற்றுறீங்க. 1 லட்சம் இருக்குது, மொதல் வருஷம் 2 லட்சமாக மாற்றுறீங்க, 3ஆவது வருஷம் 4 லட்சமாக மாற்றுறீங்க, 4ஆவது வருஷம் 8 லட்சமாக மாற்றுறீங்க, 5ஆவது வருஷம் 12 லட்சமாக மாற்றுறீங்க. இது 8 16 லட்சம் சரிங்களா. 16 அதாவது 16 கூட வேணாம், 15 வச்சுக்கோங்க சரிங்களா. 7ஆவது வருஷம் 30 லட்சம், 8ஆவது வருஷம் 60 லட்சம், 9ஆவது வருஷம் 1 கோடியே 20 லட்சம் சரிங்களா. ஜஸ்ட் 10 இயர்ஸ் ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகிடலாம். நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தையும் சரி, அதாவது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, எப்போ இந்த வேலை அருமையான வேலை, இந்த கம்பெனியில் நம்ம லைஃப்பை ஓட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சி போகும். ஒர்க் ப்ரெஷர் இருக்காது, எல்லாம் ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேலை. அதேமாரி இந்த காலகட்டத்தில் வேலைக்கு தான் மதிப்பு. நீங்கள் கோடிக்கணக்கில் கூட பிஸ்னஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பொண்ணு கேட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு தான் உங்களை கேட்பாங்களே தவிர, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிலம் இருக்கான்னு கேட்பாங்க தான் சரிங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வேலை தான் சரிங்களா. அதாவது நீங்கள் எதுவும் முதல் போட போகிறது கிடையாது. பிஸ்னஸ்னால் நீங்கள் முதல் தான் போட்டாகணும், அதில் லாபம் வந்தால் தான் ஆச்சு. அதேமாதிரி விவசாயம் வந்தாலும் நீங்கள் முதலீடு போட்டால் தான் உங்களுக்கு லாபம் வரும். அது வந்தால் தான் ஆச்சு, உங்கள் கைக்கு பணம் வந்தால் தான் ஆச்சு. ஆனால் வேலை அப்படி கிடையாது. நீங்கள் போய் வேலை பார்த்தா போதும், 30ஆம் தேதி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் சம்பளம் வந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் சரிங்களா. நல்ல வேலை கஷ்டம்னா அதை வச்சு ஈஸியாக செட்டில் ஆகிடலாம், புத்திசாலித்தனமாக அந்த பணத்தை கையாண்டா சரிங்களா. நான் நேரில் பார்த்த என்னுடைய அனுபவத்தில் ஏகப்பட்ட பேர் வேலையை வச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்க. வேலையை வச்சே தான், வேறு எந்த பிஸ்னஸும் கிடையாது, வேலையை வச்சே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றிருக்காங்க சரிங்களா. ஒருத்தர் மாதம் ஒரு 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, மாதம் 15,000 ரூபாய்க்கு வாடகை எடுத்து அவர் ஃபேமிலியோடு இருந்தார். இன்னொருத்தர் மாதம் 5,000 ரூபாய்க்கு மட்டும் வாடகை எடுத்து அவர் ஃபேமிலியோடு இருந்தார். அதில் மாதம் என்ன பண்ணாங்க, அதில் ஒரு 10,000 மீறுதுங்களா. அப்புறம் அவருடைய சம்பளத்தில் ஒரு 10,000 மீற வச்சாங்க. ஒரு மாதத்துக்கு 20,000 சேமித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷத்துலேயே என்ன பண்ணாங்க, ஒரு மனை வாங்கி போட்டாங்க. அது 2-3 வருஷம் கழிச்சு அதை விற்று இன்னும் 4 மனை வாங்கி போட்டாங்க. அப்புறம் அதை விற்று இன்னும் 10 மனை வாங்கி போட்டாங்க, அந்த வீட்டு மனை. இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்க சரிங்களா. இதுதான் சேமிப்பு பொருளாதாரம். நீங்கள் சேமிக்கணும், நல்ல வேலை கிடைக்கும், உங்கள் பிஸ்னஸும் நல்லா போகும். ஆனால் வர்ற பணத்தை தாம்தும்னு செலவு பண்ணக்கூடாது, அதை புத்திசாலித்தனமாக சேமிக்கணும். சேமித்தாவே நீங்கள் பெரிய திறமைசாலிங்க, உங்களை தாண்டி யாருமே கிடையாது. சேமிக்கிற பணத்தை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி வீட்டு மனை வாங்கி போடுறது, இல்லை தங்க காயின் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் தெரிஞ்சால் கூட, உங்களுக்கு எது நல்லா தெரியுமா நீங்கள் அதில் கூட முதலீடு பண்ணுங்கள். ஈஸியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோடீஸ்வரன் மாறலாம். இது ஒரு அருமையான வாய்ப்பு. அதே மாதிரி அரசாங்க வேலத்தில் யாரும் இந்த நேரத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஏன்னா 8ல் சனி இருக்கார், அஷ்டம சனி. இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம், தன்னுடைய பணியில் இருந்துக்கிட்டு அதை தவறாக பயன்படுத்துறது, மிகப்பெரிய அரசியல்வாதிகள், லஞ்சம் வாங்குகிற அரசியல்வாதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் மாட்டிக்குவாங்க. தயவு செய்து மற்றபடி யாரும் பயப்பட தேவையில்லை. அதாவது நீங்களாம் வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் நேர்மையாக போய் செஞ்சுட்டு வரீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இதுவே அந்த வேலையை தப்பாக அந்த அரசியல்வாதிங்க, இந்த கவர்மெண்ட் அதிகாரிங்க இவங்களாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை போகிறதுக்கான அபாயம் இருக்குது. ஏன்னா 8ல் சனி இருக்கார். இது அவங்களுக்கு
ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காலம். அதனால் அவங்க லஞ்சம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இந்த காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அரசியல்வாதிங்க, இந்த அரசாங்க ஊழியர்கள்னால் எந்தெந்த துறையில் லஞ்சம் வாங்குவாங்க இல்லைங்களா, இந்த விஏஓ, தாசில்தார் ஆஃபீஸ், ஆர்டிஓ ஆஃபீஸு, இவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்சம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஏன்னா 8ல் சனி இருக்கார், அஷ்டம சனி, உடனே பிடிச்சி கொடுத்துருவார். அந்த சனி எதுக்கு வர்றாருன்னா, அந்த மாதிரி பணியில் யார் யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள தண்டிக்கிறதுக்கு தான் வர்றாரு. ஆகையால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரும் அந்த தவறான அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாலும் சரிங்களா, வர்றவங்கள ஒழுங்காக கவனிக்காமல் அவங்கள ரொம்ப இதாக ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தாலும் தண்டனை உண்டு. கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. இன்னும் அந்த மாதிரி வேலை போயிடும். ஆகையால் நல்லா உங்கள் வேலையை பாருங்கள். அதுக்கான இன்க்ரிமெண்ட் வரும், அதுக்கான பதவி உயர்வும் வரும், உங்களை தேடி வரும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொற்காலம். நீங்கள் அனைவரும் இந்த குரு பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய கோடீஸ்வரன் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.